இருக்க சரோஜா? நல்லா இருக்கேங்க. உன் புருஷன் போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம் ஆச்சுங்க. ம், எங்க யாருக்குமே சொல்லவே இல்லை. அப்ப நான் சொல்ற நிலைமையில இல்லைங்க. அழாதம்மா. யாருக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதானே நடக்கும். ஆமாங்க. நம்ம கிராமத்து பொண்ணு சிட்டில போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நீ இங்க வர்றதையே விட்டுட்டியே. என் நிலைமை சரியில்லைங்க. புருஷன் செத்தப்போ ஏன் வரலன்னு கேட்கல, அதுக்கப்புறம் 3 வருஷம் ஏன் வரலன்னு கேட்கிறேன். அப்ப நான் வர முடியாத இடத்துல இருந்தேங்க. வர முடியாத இடம்னா? ஜெயில இருந்தேங்க. ஏன் ஜெயிலுக்கு போன? அவங்க புருஷனை அவங்களே தான் கொலை பண்ணிட்டாங்க. ஆதிரா வீட்டு பக்கத்துல தான் கல்பனா தேவிங்கிற ஐஏஎஸ் ஆபீசர் இருக்காங்க. இவங்க அந்த வீட்ல தான் வேலை செய்யறாங்க. பக்கத்து வீடுங்கிறதுனால நாங்க 2 பேரும் அடிக்கடி பேசிப்போம். நம்ம விஷயத்தை கேட்ட ஆதிரா இவங்க கிட்ட அந்த மாதிரி பொண்ணு கிடைக்குமான்னு கேட்டிருக்கா. இவங்க பொண்ணையே தர கொன்னுடுங்கன்னு சொல்றாங்க. சரி, நீங்க பேசிக்குவீங்கன்னு இங்க கூட்டிட்டு வந்தா நீங்க எல்லாரும் ஒரே ஊர்க்காரங்கன்னு சொல்றீங்க. ஏன் சரோஜா, நம்ம ஊர் நல்லாகணும், அதுக்கு பலி கொடுக்கணும், உன் பொண்ணையே கொடுத்துடலான்னு சொன்னியா? ஆமாங்க. ஏன் இந்த முடிவு எடுத்த? அவளும் அவங்க அப்பா மாதிரி தான் இருக்கா. கொஞ்சம் கூட என் மேல பாசம் கிடையாது. எங்க இருக்கா அவ? கல்பனா தேவி வீட்ல தான் நம்பி விட்டுருக்காங்க. அந்த அம்மா என்ன சொல்லி கொடுத்துச்சோ என்னவோ, இவங்க கூப்பிட்டா கூட அந்த பொண்ணு வரமாட்டேங்குது. அவங்க நல்லவங்க தாங்க. இவதான் அவங்க அப்பா மாதிரி என்ன கேவலமா நினைக்கிறா. அதுக்காக நரபலி கொடுக்க முடிவு பண்ணியா? உயிரோட இருந்த உபயோகப்படாத பொல்ல செத்தாவது பணம் தரட்டுமேனு தான் இந்த முடிவுக்கு வந்தேன். உனக்கு வருத்தமா இல்லையா? இன்றைய காலத்துக்கு எதுக்கெடுத்தாலும் பணம் தேவைப்படுது. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தனால என்னை யாரும் வேலைக்கு கூட கூப்பிட மாட்டேங்கிறாங்க. சார், அவங்கவுங்க ப்ராப்ளம் அவங்கவுங்களுக்கு இருக்கும் சார். உங்க ப்ராப்ளம் பத்தி நீங்க ஒரு முறை பேசுங்க சார். டேய் மூர்த்தி, நம்ம ஊரை காப்பாத்துறதுல நம்மளை விட சார் தான் ரொம்ப அக்கறையா இருக்காரு. ஆமாண்ணா. இவன் போன ஜென்மத்துல உங்க ஊர்ல பிறந்திருப்பான் போல இருக்கு. ஆதிரா, will you keep quiet please? Don't talk rubbish, okay? ஓகே ஓகே, கூல் டவுன் பேபி. ஏமா, இப்போ உங்க பொண்ணை நரபலி கொடுக்க மனப்பூர்வமா ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேங்க. நீங்க எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாது. பண்ண மாட்டேங்க. ஏன்னா ஒண்ணு இவங்க எனக்கு அதிகமா பணம் கொடுக்குறேன்னு சொன்னது, இன்னொன்னு எங்க ஊருக்காக செய்யறது. சரி, எப்போ பொண்ணை கொண்டு வந்து விடுவீங்க? நாளைக்கே கேட்டு கூட்டிட்டு வரேங்க. ஓகே சார், நாம கொஞ்சம் பேசணும். உள்ள போய் பேசலாமா? சரி வாங்க. சரிம்மா, நீங்க கிளம்புங்க. சரிங்க. நான் வரேம்மா. போயிட்டு வாங்க. வரேன் தம்பி. சரிக்கா. என்ன ஆகாஷ்? சார், இந்த விஷயம் முடிஞ்சது. கேரளாவில் ஜோசியக்காரங்க கிட்டையும் பேசிடட்டுமா? பேசிடுங்க. நீங்க சொன்ன ட்ரையலையும் பண்ணி பார்த்துக்கலாம். அவங்களுக்கு எவ்வளோ, இவங்களுக்கு எவ்வளோ சார்? ஜோசியக்காரங்களுக்கு 10 கொடுத்தா போதுமா? 15 லட்சம் கண்டிப்பா ஆகும் சார். இவங்களுக்கு எவ்வளோ? ஒரு 10 லட்சம் கொடுப்போம். ஓகே. இப்போ ஏதாவது அட்வான்ஸ் வேணுமா? வேணும்ல. சரி, நீ இங்கே இரு, ஒரு 5 மினிட்ஸ்ல வரேன். சொல்லுங்க. நரபலிக்கு வேண்டிய பொண்ணை கூட ரெடி பண்ணிட்டேன். மோஸ்ட்லி நாளன்னைக்கு பூஜை இருக்கும். அப்போ வந்து அண்ணன் தம்பி 2 பேரையும் தூக்கிடலாம். ஓகே, பாய். என்ன ஆதிரா? வாட் ஆர் யூ டூயிங்? நான் என்ன பண்றேன்? போன்ல பேசிட்டு இருந்தேன். அது புரியுது. என்ன பேசுன? என்ன பேசுன? அண்ணன் தம்பி 2 பேரையும் தூக்கிடலான்னு சொன்னியே, என்ன அது? யாரும் இல்ல, அவங்க ரூம்ல இருக்காங்க. சொல்லு, வாட் இஸ் யுவர் பிளான்? நாளான்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு, அப்புறம் உனக்கே தெரியும். அப்படின்னா நரபலி நடக்காதா?
அதையே இவ்ளோ கியூரியஸா கேக்குற? நான் இது வரைக்கும் நரபலி யாரையும் கொடுத்து பார்த்ததே இல்ல. ஓ, நாங்க மட்டும் பாத்துருக்கோமா? கேரளாவுல இருந்து வர்ற ஆளுங்க எப்படி வெட்டி கொல்றதுன்னு அவருக்கு சொல்லுவாங்க, அப்போ பார்க்கலாம். நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. என்ன கேட்ட? பிரதர்ஸ் 2 பேரையும் தூக்கிடலான்னு சொன்னியே, அதுக்கு என்ன அர்த்தம்? நீ விட மாட்ட போல இருக்க. உன் கூட எவ்வளவு நாள் டிராவல் பண்ணிருக்கேன், என்கிட்ட சொல்றதுக்கு யோசிக்கிற? டிராவல் தானே பண்ணிருக்கேன், தாலி கட்டிக்கிட்ட மாதிரி பேசுற. லவ் பண்ணும்போது நல்லவ மாதிரி இருந்த, இப்ப என்ன? உன்னோட ஒரிஜினல் ஃபேஸ் தெரியுது. ஒரிஜினல் ஃபேஸா? ஆமா, உன்னுடைய ஆக்டிங் முகம் தெரியுது. என்ன ஆதிரா, பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. நீ இந்த ஊருக்கு நல்லது பண்ண வரலன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்படின்னா? அவங்க பிரதர்ஸ் 2 பேரையும் ஏதோ பண்ணதான் வந்திருக்க. ஆமாடி, இப்ப என்ன? ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஐடியா. ஆதிரா, ஆதிரா, ஐயோ ஆதிரா, ஐயோ ஆதிரா, என்னாச்சு? கண்ணை திறந்து பாரு. ஆகாஷ்? ஐயோ சார், ஆதிரா, ஆதிரா சார், பாருங்க சார், என் ஆதிராவை நல்லா பேசிட்டு இருந்தா, திடீர்னு நெஞ்ச வலிக்குதுன்னா மூச்சு விட முடியலன்னு சொன்னா. இந்த வயசுல எல்லாம் ஹார்ட் அட்டாக் வருமா சார்? என் ஆதிராவை பாருங்க சார். ஐயோ யாரோ. ஏண்டா என் தங்கச்சியை கொன்ன? முட்டாளாக்கிட்டாங்களா மேடம்? முட்டாள் ஆக வேண்டியதாயிடுச்சு. எப்படியாச்சும் ஒரு ஃபோன் பண்ணிருந்தீங்கன்னா பறந்து வந்திருப்பேன். மொபைல புடுங்கி வச்சுக்கிட்டு இருக்கா. லேண்ட்லைன்ல இருந்தாவது பண்ணிருக்கலாம்ல. லேண்ட்லைன் அவுட் ஆஃப் ஆர்டர், இப்பதான் ரெடி பண்ணேன். அந்த வீட்டுக்கு போனப்போ லாவண்யா எங்கேன்னு உங்ககிட்ட யாருமே கேட்கலையா? அப்பா கேட்டாரு, அவ அம்மா கூட போயிருக்கா, வருவான்னு சொல்லி சமாளிச்சிருக்கேன். ஹலோ சார், என்னாச்சு? எல்லாம் விசாரிச்சிட்டேன் சார். TN07 AW 4757 வண்டி யாருது? அது போக்கஸ் நம்பர் சார். அப்படியா? ஆமா சார், அந்த நம்பர் ஒரு லாரியோடது. அந்த லாரி கண்டமாயி மேப்பூர் ஸ்டேஷன்ல நிக்குது. ஓ, அந்த செல்போன் மேட்டர் என்னாச்சு? அந்த நம்பர் இன்னும் சுவிட்ச் ஆஃப்ல தான் சார் இருக்கு. ஆன் பண்ண இருக்கிற இடத்த லொகேட் பண்றதுக்கு சொல்லிருக்கீங்களா? லொகேட் பண்ண சொல்லியிருக்கேன் சார். அப்புறம் உடனே எல்லா ஸ்டேஷனுக்கும் போய் பொம்பளை கிரிமினல்ஸோட போட்டோஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. ஓகே சார். ஓகே. அவங்க வந்த வண்டியோட நம்பர் போலி மேடம். இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததுதான். இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? ஒண்ணுமே புரியல ஜோஷி. அவங்கள புடிச்சே ஆகணும் மேடம். புடிச்சிடலாம், ஆனா எப்படி? ஏதாச்சும் ஒரு க்ளூ வேணுமே. அவங்க எனக்கு எதிரிகளே கிடையாது ஜோஷி. அப்ப அவங்க யாரு? அது தெரியல. அவங்களுக்கு ஆக வேண்டிய வேலைக்கு என்ன ஒரு பகடக்காயை யூஸ் பண்றாங்க. அது போய் மேடம். என்ன சொல்றீங்க ஜோஷி? ஆமா மேடம், அவங்களுக்கு தேவை அந்த ஃபைலோட காப்பினா அதை நேரடியா உங்க தங்கச்சியோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தே கலெக்ட் பண்ணிக்க முடியும், தெரியுமா? புரியல. உங்க வீட்டு வேலைக்காரியோட பொண்ணை கடத்தி உங்களை மிரட்டி உங்க அப்பாவுக்கு பாய்சன் இன்ஜெக்ஷன் கொடுத்து உங்க தங்கச்சியோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஃபைலை திருடி காப்பி பண்ணி தர சொல்றதை விட அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் நேரடியாவே அவங்களை அட்டாக் பண்ணிருக்கலாம் இல்லையா? என்ன சொல்ல வரீங்க? ஆமா, எப்படியும் அவங்க இந்த வீட்ல தனியா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தங்க தான் போறாங்க. உங்களை கடத்தி வச்சுக்கிட்டு உங்க தங்கச்சியை மிரட்டினா அவங்க அக்காவுக்காக எடுத்து கொடுத்துருவாங்க இல்லையா? சான்சஸ் ஆர் தேர். அப்படி இல்லைன்னா உங்க தங்கச்சியை கடத்தி வச்சுக்கிட்டு அவங்க ஹஸ்பண்ட மிரட்டினா அவரே எடுத்து கொடுத்துட போறாரு. கொடுப்பாரா மாட்டாரா? அவருக்கு என் தங்கச்சின்னா உயிர், கண்டிப்பா எடுத்து கொடுத்துருவாரு. இவ்வளோ சான்சஸ் இருக்கு, அப்புறம் ஏன் நேரடியா மூக்க தொடாம தலையை சுத்தி தொடுறாங்க? So something is wrong. Yes, something is wrong. உங்க தங்கச்சி புருஷன்கிட்ட பேசுனீங்களா? அவர் கிடைக்கல, தங்கச்சி கிட்ட பேசினேன். அந்த ப்ராஜெக்ட் ஃபைல்ல இருக்கிற மேட்டர் என்னன்னு தெரிஞ்சதா? தெரிஞ்சது. அதுல என்ன விஷயம் இருக்கு? கடல் மணல்ல இருந்து தங்கம் எடுக்கிற மிகப்பெரிய ஆராய்ச்சியை பண்ணிட்டு இருக்காரு.
கடல் மணல்ல இருந்து தங்கமா? ஆமா, என் தங்கச்சி வீட்டுக்காரரு ரொம்ப காலமா ஒரு டாக்டர் கிட்ட ஆராய்ச்சிக்கு உதவியா இருந்திருக்காரு. அந்த டாக்டர் அதோட பேசிக்கான விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. இவர் அதை கண்டினியூ பண்ணி ஆராய்ச்சியை முடிச்சிருக்காரு. அந்த ரிப்போர்ட்டை வளைகுடா நாட்டு கவர்மெண்ட்ல சப்மிட் பண்ணிருக்காரு. அது அங்க ஓகே ஆயிடுச்சு. இந்த விஷயத்தை அந்த கவர்மெண்ட் அங்க சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணுது. அவ்வளோ சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ற விஷயம் இங்க இருக்கிற கும்பலுக்கு எப்படி தெரியுது? அதான் எனக்கும் புரியல. என் தங்கச்சி இவ்ளோ சொல்றதுக்கே ரொம்ப பயந்தா. அவர்கிட்ட எந்த காரணத்தை கொண்டும் இது சொல்லிடாதாக்கான்னு கேட்டுக்கிட்டா. அவரு ஃபைல இங்க கொண்டு வர்றது உண்மையா? உண்மைதான். என்ன பண்ணலாம்? அதான் உங்களுக்கு தேவைன்னு மூவ் பண்றாங்க இல்ல? ஆமா, இல்லன்னா லாவண்யாவை சுட்டுடுவேன்னு சொன்னாங்க. அதை எடுத்து கொடுக்க ட்ரை பண்ணுங்க. மத்ததை நான் பாத்துக்கிறேன். நான் கிளம்புறேன் மேடம். சரிங்க ஜோஷி, எப்ப வருவீங்க? நான் நாளைக்கு வேற ஒரு ட்ராப்போட வரேன். எப்படியும் இந்த கும்பலுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கண்டுபிடிச்சே ஆகணும். வரேன் மேடம். ஓகே ஜோஷி. ஹலோ சார், நான்டா. என்னாச்சு? அந்த பொண்ணுக்கு நினைவு வந்துடுச்சு. மறுபடியும் இன்ஜெக்ஷன் கொடுக்கட்டுமா? வேண்டாம், குளிக்க வச்சு வேற ட்ரெஸ் மாத்தி விடுங்க. ஓகே சார். என்ன சார்? அந்த பொம்பளைக்கு ஃபோன் பண்ண சொன்னேனே, பண்ணீங்களா? யாருக்கு? லாவண்யா அம்மாவுக்கா சார்? ஆமா. ஃபோன் பண்ணி நல்லா ஏத்தி விட்டு கல்பனா தேவியோட லேண்ட்லைன் நம்பரையும் கொடுத்துருக்க. இப்ப ஃபோன் பண்ணுவா. சார், நீங்க எங்க இருக்கீங்க? நானும் அங்கதான் இருக்கேன். அப்ப வச்சிடுறேன் சார். ஜோஷி மேடம், உங்களை தான் மலை மாதிரி நம்பியிருக்கேன். ஏதாவது பண்ணுங்க. கண்டிப்பா பண்றேன் மேடம். நான் வரேன். என்னடா ஆச்சு? வீடு பூட்டி இருக்குண்ணே. ஸ்டேஷன்ல விசாரிச்சியா? அவரு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரா? ஏய், ஏன்டா என் தங்கச்சியை கொன்ன? ஏந்திரா. ஏய், நீ இந்த ஊரை காப்பாத்த வந்தவன் இல்லன்னு உன் கூட வந்த அந்த பொண்ணை பார்த்ததும் தெரிஞ்சிருச்சுடா. சொல்றா சொல்றா சொல்லு, யார் நீ? ஆதிரா எப்படி உனக்கு தங்கச்சியானா? ஏன் லவர் ஆதிரா எப்படி உனக்கு தங்கச்சியானா? ஏய், நீ ஏன்டா என்ன அடிக்கிற? என்னை எவனாவது எதிர்த்து பேசினா என் தம்பிக்கு பிடிக்காது. சொல்றா, யார் நீ? சொல்லு. நான் இந்த ஊருக்கு ஆதிராவை கூட்டிக்கிட்டு வரும் பொழுது அவளுக்கு இந்த ஊரு புதுசு, நீ புதுசு, இவன் புதுசு. அப்புறம் எப்படி ஆதிரா உனக்கு தங்கச்சியா இருக்க முடியும்? அத நீங்க சொல்லாத வரைக்கும் நான் உண்மையை சொல்ல மாட்டேன். ஆதிராவுக்கு நான் அவ அண்ணன் ஃப்ரெண்டுன்னு தெரியாது. ஆனா எனக்கு அவ என் ஃப்ரெண்டோட தங்கச்சின்னு தெரியும். ஏன்னா அவன் எனக்கு அனுப்பின ஃபேமிலி போட்டோல அவளும் இருந்தா. என் தம்பிய அவன் தம்பியா ட்ரீட் பண்ணுவான். அவ தங்கச்சிய என் தங்கச்சியா தானே நான் ட்ரீட் பண்ணணும். அவளை ஏன்டா கொன்ன? அவளை ஏன்டா கொன்ன? நீ அவ அண்ணன் ஃப்ரெண்டுன்னு அவளுக்கு தெரியுமா? டேய், நான் கொன்னிடுவேன். ஏய், ஏன்டா நான் அடிக்கிறேன்? ஏய், என் கேள்விக்கு பதில் சொல்லாத யாரையும் என் தம்பிக்கு பிடிக்காது. மரியாதையா சொல், யார் நீ? உண்மை தெரியணும்னா நான் எப்படி முட்டாளானேன்னு எனக்கு தெரியணும். நான் தோத்தது என்னோட தப்புதான்னு நான் கன்வின்ஸ் ஆகணும். அப்போதான் உண்மையை சொல்லுவேன். ரொம்ப பேசுறானா? நான் கேக்குறேன்ல, நீ அடிக்காத. உனக்கு என்ன தெரியணும்?
அவளோட அண்ணன் ஃப்ரெண்டுன்னு ஆதிரா அங்க வந்தப்பவே தெரியுமா? நான் அவகிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு தெரியும். இப்ப சொன்ன நீ அந்த பொண்ணு நரபலி விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் நான் ஆதிரா கிட்ட தனியா நீ ஏமா இந்த ஆகாஷ் கூட சேர்ந்தேன்னு கேட்டேன். அப்ப எல்லா விஷயத்தையும் சொன்னான். அவ உன்னை தெரியாம காதலிச்சிட்டேன், எங்க அண்ணன் கிட்ட இவனை மாட்டி விடணும்னா ஆதாரத்தோட இவன் கிடைக்கணும்னு சொன்னான். அவளுக்கு என் மேல எந்த சந்தேகமும் இல்ல. அவ இப்படி சொல்லியிருக்கவே மாட்டா. சொல்லாமையா போய் அவ சரோஜாவை அரேஞ்ச் பண்ணி நடிக்க சொன்னா? சரோஜா நடிக்கிறாளா? ஆமா, சரோஜா எங்களுக்கு பழக்கமானவன். ஆதிராவுக்கு நான் தான் நம்பர் கொடுத்து பேசி பழக்கப்படுத்தினேன். உன்கிட்ட பக்கத்து வீட்டுக்காரின்னு சொல்ல வச்சேன். அவ ஏற்பாடு பண்ண மாதிரி பேசினாதான் உனக்கு அவன் மேல நல்ல ஒப்பீனியன் வரும்னு ஆதிரா ஏற்பாடு பண்ண மாதிரி நாடகம் நடந்தது. அப்பா, நான் முதல் பார்வையிலேயே உங்க சந்தேக லிஸ்ட்ல விழுந்துட்டனா? ஆமா, உன் உத்தேசம் என்னன்னு தெரிஞ்சுக்கதான் எல்லாரும் நடிச்சோம். ச்சே, என்ன நினைச்சா எனக்கு கேவலமா இருக்கு. நீ யாரு? என்ன பர்பஸுக்காக இந்த ஊருக்கு வந்த? எதுக்காக இந்த ஊர் மண்ணில் வேற்று கிரகவாசிகள் டெட் பாடி புதஞ்சிருக்குன்னு பொய் சொன்ன? பொய்யா? ஆமா, நீயே பொய்ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப அதுவும் பொய்யா தான் இருக்கும். யார் உனக்கு பின்னாடி இருக்கா? சின்ன பொண்ணுங்களை நல்லவனா நடிச்சு ஏமாத்துற மாதிரி எங்களை ஏமாத்த முடியாது. கையும் களவுமா மாட்டிக்கிட்ட. நீ உண்மையை சொல்லித்தான் ஆகணும். யார் நீ? எங்க இயக்கத்துல முதல்ல சொல்லி கொடுத்த விஷயமே என்னன்னு தெரியுமா? மாட்டிக்கிட்டா இப்படி கட்ட வரல சப்பா சொன்னாங்களா? ஆமா, நான் எதுக்காக கட்ட விரல சப்புறேன்னு தெரியுமா? சொல்லு கேப்போம். நான் யாருங்கிற விஷயம் உனக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல யாருக்கும் தெரியக்கூடாது. என்னது? நான் யாருன்னு தெரிஞ்சா எனக்கு பின்னாடி இருக்கிற இயக்கத்தை பத்தி சொல்லலாம். என்ன இயக்கம்? அதை பத்தி எதுவும் நான் பேசக்கூடாதுன்னு தான் இந்த கட்ட விரல்ல இருந்த நெயில் பாலிஷ சப்புன்னு. நெயில் பாலிஷா? ஆமா, கலர் நெயில் பாலிஷ் இல்ல, சைனைட் நெயில் பாலிஷ். இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தா சாகுறதுக்காகவே நாங்க கட்ட விரல் நகத்துல போட்டு வச்சிருக்கிற சைனைட் நெயில் பாலிஷ். சாரி, இந்த சைனைடை சாப்பிட்டா 50 செகண்ட்ஸ்ல மரணம். நான் செத்தாலும் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஜெய்!